ஹாய், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் மில்கை வந்து நான் சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க, துளசியோட இன்னொரு வகை, அதோட விதை தான் இது. இப்போ இதில் வந்து நாம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஜவ்வரிசி மாதிரி. அந்த தண்ணியெல்லாம் அது உள்வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக ஜவ்வரிசி மாதிரி வரும். இதை வந்து அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம டெய்லி இந்த மாதிரி தண்ணியில் கலந்து குடிக்கும் போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், அடுத்ததாக 2 டம்ளரில் பால் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்ததாக ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளருக்கு வந்து நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸில் வேறு நம்மளுக்கு இனிப்பு இருக்கனால நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வெயிலில் போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நம்ம சப்ஜா சீட்ஸோடு போட்டு குடிக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். இப்போ நாம் எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நுர வர மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸை கிளாஸில் 2லையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2லையும் போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ரோஸ் மில்க்கு இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், வெயிலுக்கு இதமாக ரோஸ் மில்க் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆல்ரெடி பாலை வந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அந்த கூலிங் போதும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கூலிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸை வந்து கன்சீவாக இருக்கிறவங்க அண்ட் தைராய்டு பேஷண்ட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.